இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. இந்த மானிய கோரிக்கையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்றினார். அவர் உரையாற்ற தொடங்கும் பொழுது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியில் ஆட்சி புரிந்த முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து எனது உரையை தொடங்குகிறேன் என தெரிவித்தார். இதற்கு குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர்கள் குறிப்பாக இப்போது இருக்கிற முதல்வரை புகழ்கிறார் ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு உடனே என்னை சிக்க வைத்து விடார்கள் என சூசகமாக செங்கோட்டையன் தெரிவித்து தனது உரையை தொடங்கினார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே அவிநாசி குடிநீர் திட்டத்திற்கான ஒரு பாராட்டு விழாவின் போது உரிய முறையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மரியாதை வழங்கவில்லை என்பது பெரும் சர்ச்சையானது. அதனையொட்டி அவருக்கும் தனியாக ஒரு ஆலோசனை நடத்துவது, குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய புகழ்ந்து பேசுவது, மேலும் டெல்லிக்கு தனியாக சென்றது, இது அனைத்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்குகிறாரா ஒரு கேள்வியானது எழுந்தது. இருந்தபோதும் நேற்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வைத்த விருந்தில் கூட அவர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் இன்று அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசியது ஒரு வழியில் ஒன்று சேர்ந்து விட்டார்களா ஒரு கேள்வி எழுப்பும் வகையில் தான் இருந்தது. இருந்தபோதிலும் வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி சேருமா சேராதா ஒரு நிலையில் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். வரக்கூடிய கொங்கு மண்டலத்தை என்பது அவர் கோட்டையாக மாற்ற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக வாக்கு செய்து விட்டதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது முழுமையாக வாக்குகளை சேகரிக்க வேண்டும் உள்ளிட்டவை முன்வைத்து தான் அவங்க இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த அளவில் பார்க்கும்பொழுது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையனும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மிக முக்கிய தலைவர்களாகிறார்கள். இவர் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று அவர் புகழ்ந்து பேசியது அதாவது மிக முக்கிய ஒன்றாக நேற்று விருந்தில் பங்கேற்காதவர் இன்று அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரா ஒரு கேள்வி எழுந்தாலும் கூட இதே போல இருக்க வேண்டும் என்பதே சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையாக இருப்பதாக சட்டமன்றத்துக்குரிய அதிமுக சட்டமன்ற கருத்து தெரிவித்து பார்க்க முடியும். இருந்தபோதிலும் இந்த கூட்டத்தொடரில் அவர் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசியது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.